வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பழமொழிகள் அறிதல், அதாவது பொது தமிழில் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா பழமொழிகள் அறிதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். இது சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இருக்குது. இதுக்கு எதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இல்லை. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மெட்டீரியல் கொடுப்பாங்கள்ல, அதில் வந்து இந்த ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, இப்போ ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா 7th 8th 9thலாம் அந்த மொழித்திறன் பயிற்சிக்கு பின்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செய்தி மாதிரி கொடுத்துட்டு அந்த செய்தியிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி, இப்போ ஒரு பேப்பர் கட்டிங்ஸ் நியூஸ் இருக்கும்ல, அதிலிருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி, இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, இப்போ ஒரு புத்தக திருவிழா நடக்க போகுது, அதுக்கான ஒரு விளம்பரம் வந்து ஒரு பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. அந்த இதிலிருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக தான் இருக்குது. அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் வேணால் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் அதில் வேணால் போய் இந்த உள்ளடக்கங்களை, ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் நெட்டில் நீங்கள் டைப் பண்ணாவே அது வருது. அது என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துக்குங்க. ஏன்னா அதையெல்லாம் வீடியோவாக போடலாமான்னு எனக்கு தெரில, அதனால் நான் அதை எடுக்கலை. ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் அதை ஒன்ஸ் வேணால் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பார்த்துக்குங்க. இப்போ இந்த பழமொழிகள் அறிதல் இந்த டாபிக் பார்த்தோம்னா இந்த யூனிட் 5 வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதில் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றாரை காமுறுவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாம்பரியும் பாம்பின் கால். கற்றாரை காமுறுவர், பாம்பரியும் பாம்பின் கால். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம்மொழியை சார்ந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆங்கில மொழி. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் காந்தியடிகளை பற்றி ஒரு லெசன் இருக்கும், ஓல்டு சமச்சீர் புக்கில். அதில் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி, அதாவது ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. அது என்னன்னா, வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிற மாதிரி அந்த லெசனில் இருக்கும் இடையில. அதனால் இது வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆங்கில மொழி. இந்த ஆங்கில மொழி பழமொழியோட தமிழாக்கம் தான் இது. ஸோ இது வந்து இந்த பழமொழி எந்த மொழியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆங்கில மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிசி என்ற சொல்லின் பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் விடுகதை. இதில் பழமொழியை ஆப்ஷனில் கொடுத்ததுனால இதை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழு கழுவுதாம், கொண்டை பூவு கழுவுதாம். குடல் கூழு கழுவுதாம், கொண்டை பூவு கழுவுதாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கவலை இல்லாமல் இருத்தல். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னா கவலை இல்லாமல் இருத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். நெக்ஸ்ட்டு பழமொழிகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல். இப்பழமொழியின் பொருள் நேரமின்றி உழைப்பது. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல். இப்பழமொழியின் பொருள் நேரமின்றி உழைப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2, நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மட்டும் சரி. ஏன்னா கூடா நட்பு கேடாய் முடியும்னா
தீயவரோட கொண்ட நட்பு வந்து துன்பத்தில் முடியும். இது மட்டும் சரி. இந்த கூற்று 2 தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் கூற்று 1 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உளவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இதுதான் உழவு பற்றினிய பழமொழி. மற்றதெல்லாம் பாருங்கள், வேலியே பயிரை மேய்வது போல, ஆடிப்பட்டம் தேடி விதை, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயத்தை பற்றினது. ஆனால் இதில் பர்டிகுலராக உழவு பற்றின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் உழவு பற்றி இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதே பழமொழி அப்படியே லைன்ஸ், அதாவது உள்ளிருக்கிற வேர்டிங்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி. இதுக்கான ஆன்சர் பிறை. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இதுக்கான ஆன்சர் வெந்நீர். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புலியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, இருப்பவனுக்கு புலியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழ் ஆனாலும் குளித்து குடி. இதெல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், குந்தி தின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உழைக்காதவன் செல்வம் அழியும். உழைக்காதவன் செல்வம் அழியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. இது இப்போ நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா செய்யுள்ளையோ ப்ளஸ் லெசன்லேயோ ஏதோ, ஆனால் இந்த லைன்ஸும் புக்கில் இருக்கும். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கவிதை எழுதுவது அரிது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5ல் வளையாதது 50ல் வளையுமா, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, 6ம் 7ம் பல்லுக்குருதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகுபெயரில் வரும். இந்த எண்ணல் அளவை ஆகுபெயர், நீட்டல் அளவை ஆகுபெயர், இந்த மாதிரி. இதில் ஆகுபெயரில் வராதது என்ன, இந்த 4ம் கிழமையும் நலிந்தோர் கிள்ளை அப்படிங்கிறது தான் இது ஆகுபெயருக்குள்ளே வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் 4ம் கிழமையும் நலிந்தோர் கிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இந்த இணையான பழமொழியை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அழுத பிள்ளை பால் குடிக்கும். கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இதுக்கான ஆன்சர் அழுத பிள்ளை பால் குடிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, பழமொழி கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் நன்றி மறவாமை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, பழமொழி கூறும் பொருள் தெளிக, நன்றி மறவாமை. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா, இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா, பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. அவ்வளோதான் கொஸ்டின்ஸு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழமொழிகள் அறிதல் இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட யூனிட் 5 ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இதுதான். இந்த ஒன்றும் பார்த்துட்டோம்னா நம்ம பொதுத்தமிழில் பார்த்தீங்கன்னா 7 யூனிட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ப்ளஸ் எந்தெந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பிடிஎஃப்லாம் வந்து அந்தந்த வீடியோ கீழே கொடுத்துருப்போம். அது இல்லாமல் ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ், இப்போ சயின்ஸிலிருந்து யூனிட் 6 வரைக்குமே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்களும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.